ஹாய், நாங்கள் மது. நம்ம வீட்லேயே மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 மேங்கோஸ் எடுத்துக்கலாம். அதை ஸ்கின்னை பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு 3 இல்லைன்னா 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஃபுல் ஃபேட் மில்கை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் இருக்குல்ல, அந்த பால் தான் வாங்கணும். அப்புறம் மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்ச மேங்கோ, ஃப்ரீஸ் பண்ண ஃபுல் ஃபேட் மில்க்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க்கு ஃப்ரீஸ் பண்ணது வேறு வழி இல்லை. அதுக்கிட்ட 15 நிமிஷமாக போராடிட்டுருக்கேன். ஒன்றும் முடியலை. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வழியாக எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு 15 நிமிஷம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட போராடணும்னு சொல்லி இன்னும் போராடி எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப முடியல. சரி ட்ரை பண்ணுவோம், இன்னும் ஃபுல்லாக எடுத்து போட்டால் தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படி சொல்லி ஃபுல்லாக எடுத்து போட்டுட்ருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கு, கண்டென்ஸ்டு மில்க்கு, வெனிலா எசன்ஸ் எல்லாம் எடுத்து முன்னாடியே வச்சுட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபுல் க்ரீம் மில்க்கை ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால வாயே வளருது. ஃபஸ்ட்டு டைமாக ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் முன்னாடியே பார்ப்பீங்க இருக்கும். இப்படி தான் என் நிலமை இருக்குது. எல்லா டைமும் இப்படி தான் சொதப்பிகிட்ருக்கோம். அந்த அவுட்புட் நம்ம நினச்ச மாதிரி வந்துடும். ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போவும் வளரிட்டு தான் இருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கு சொல்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு ஸ்பூன் எடுத்துப்போம். வேணுங்கிற மாதிரி அளவுக்கு போட்டுக்கலாம், நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி பொறுத்து. நான் 3 ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அமுல்ங்கிற பிராண்டில் எடுத்திருக்கேன். அது என் ஹஸ்பண்ட் பாயாசம் செய்யறதுக்கு வாங்கி வச்சார். அதை நம்ம ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வெனிலா எசன்ஸு அந்த ஸ்மெல்லுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும். அதோட கேப்லேயே நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஸ்பூனில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம் மிக்சர் ஜாரில். இதை நல்லா ஸ்மூத்தாக நல்லா அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டு நம்ம கண்ணாடி கிளாஸில் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எதில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ணாடி கிளாஸில் ஊற்றிட்டேன். எங்கள் மிக்ஸி ஜார் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா ஜெல்னு இருந்தது. இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோன்ட்டு எப்போ ரெடி ஆகுன்ட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேங்கோ கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கவர் போட்டு வைக்கலான்னு நினச்சேன். கவர் போட பல்ஜ் ஆகுச்சு, அதனால் கவர் போடல. நான் எடுத்த மாம்பழம் ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க, அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவுட்புட் சூப்பராக வரும். நீங்களே பாருங்கள், கப்பு க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே தெரிக்கும். அதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துப்போம். அது ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணோம், இல்லைன்னா 7 to 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த சம்மருக்கு ஜில்